சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து அண்ணாமலை கூட பேசிட்டு போகிறாரு. அங்கே அண்ணாமலையை ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி வரும்போது அங்கே கிறிஷ் அழுகிறத பார்த்துட்டு என்ன இது கிறிஷ் மாதிரி இருக்கேன்னு அங்கே போய் பார்க்க கிறிஷோட பாட்டியும் அங்கே கிறிஷோட பாட்டிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறாரு. கண்முழிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க அங்கே கிறிஷோட பாட்டியை காப்பாற்ற உடனே முத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாரு. இங்கே கிறிஷ் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கிறிஷை சமாதானப்படுத்த முடியாமல் மீனாவை தான் கூப்பிடணும் போல் வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கிறிஷோட பாட்டிக்கு அங்கே வந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் கண்முழிச்சிடுறாங்க. உடனே டாக்டர் நான் இப்போ எங்கே இருக்கேன் என்ன நடந்ததுன்னு கேட்க அங்கே வந்த முத்து அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்களை சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாவம் கிறிஷ் தான் அழுதுட்ருக்கான், மீனாவை வர வைக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல என்னப்பா முத்து என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம்மா வர வழியில் நீங்கள் கிறிஷை காப்பாற்றணும்னு முயற்சி செய்ய உங்களுக்கு பிரச்சனையாயிருச்சு. நீங்கள் கண்முழிக்காமல் இருந்தீங்க, ஆனால் அங்கே உள்ள எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க, யாருமே உதவி செய்ய முன் வரலை. நான் வந்ததால் இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தாம்மா உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்னு சொல்ல முத்துவா எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு ரோகிணியோட அம்மா நினைக்கிறாங்க. உடனே டாக்டர்கிட்ட முத்துவும் கேட்குறாரு என்ன டாக்டர் இன்னும் எத்தனை நாள் இவங்க இங்கே இருக்கணும்னு கேட்க பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, அங்கே வந்ததில் கொஞ்சம் பயந்துருக்காங்க, அதனால தான் அப்படியே அவங்களும் கண்முழிக்காமல் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்த உடனே எந்த பிரச்சனையும் இல்லை தான், அவங்க வீட்டுக்கு போகலாம், பக்கத்தில் யாராவது இருந்து இந்த அம்மாவை கவனிச்சுக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை, என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன், கிறிஷோட பாட்டி கண்முழிச்சிட்டாங்க, டாக்டரும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பேசாமல் நானே கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதான் அப்படின்னு முத்து நினைக்க உடனே கிறிஷோட பாட்டியும் முத்து தம்பி நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலனா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும், என்ன செய்ய என் பேரனுக்காக இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்க தானே செய்யணும் அப்படின்னு அழுதுட்டு இருந்த கிறிஷ்கிட்ட கிறிஷ் பாட்டிக்கு எதுவும் ஆகலை கிறிஷ், நீ தான் வர வழியில் தேவையில்லாமல் பாரு, உனக்காக தானே பாட்டிக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல பாட்டி இனி நீங்கள் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்பேன், எந்த தப்பும் செய்ய மாட்டேன் பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க பாட்டின்னு கிறிஷ் அழுகிறான். பரவாயில்ல முத்து தம்பி நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் இன்னைக்கு கிறிஷை நான் வேணா ஸ்கூலில் விட்டுடுறேன், நீங்கள் வேணும்னா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேனே, கிறிஷை அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கிறிஷோட பாட்டி யோசிக்கிறாங்க முத்து வர்றது பேசுறதுன்னு இதெல்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சா அவள் வேற கோவப்படுவா, ஆனால் என் நிலமை இப்படி இருக்கே என்ன செய்ய, வேற வழி இல்லை, முத்து தம்பி உதவி செஞ்சாதான் நான் வீட்டுக்கே போக முடியும் போல, இல்லைனா எனக்கு தான் பிரச்சனை வரும், ரோகிணியை நம்பி அவளை கூப்பிட்டாலும் இப்போ உதவி செய்ய வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து தம்பி உங்களுக்கு ஏன் கஷ்டம், இன்றைக்கி கிறிஷ் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், என்னையும் கிறிஷையும் வீட்டில் மட்டும் விட்டுருங்க, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு முத்துவே இங்கே ரோகிணியோட அம்மாவையும் கிறிஷையும் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு முத்துவும் வந்துடுறாரு. முத்து நினைக்கிறாரு நல்ல வேலை இன்றைக்கி கிறிஷோட பாட்டி இப்போ நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு முத்துவும் சவாரிக்கு கிளம்பிடுறாரு. இங்கே வீட்டுக்கு வந்த கிறிஷோட பாட்டி கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கிறிஷ் பாட்டிக்கு ரொம்ப முடியல, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நீ வெளியில் எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க போகும்போது ரோகிணி ஃபோன் பண்ணி என்னம்மா கிறிஷை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்க உடனே கிறிஷ் அழுதுகிட்டே அம்மா நான் தம்மா பேசுகிறேன், பாட்டிக்கு என்ன ஆச்சு தெரியுமா, நல்ல வேலை முத்துமாமா காப்பாற்றினாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்மா, பாட்டி இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க, அதாம்மா நான் ஃபோன் எடுத்து பேசுகிறேன், எல்லாம் என் தப்புதாம்மா அப்படின்னு அழுகும்போது எனது அந்த முத்துவை காப்பாற்றினா பாட்டிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அது மட்டும் இல்லை நான் தான் உன் அம்மானு முத்துக்கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க இல்லைம்மா நான் எதுவுமே சொல்லலை, அவரும் முத்துமாமாவும் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்ல உடனே அங்கே கிறிஷோட பாட்டியும் ரோகிணிக்கு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. ரோகிணி இப்போ கூட எனக்கு எப்படி இருக்குன்னு நீ கேட்க மாட்ட, என்னை பார்க்க வரமாட்ட, உன்னை பற்றின உண்மை அந்த முத்துவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படி தானே, முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க, மற்றவங்க மாதிரியே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வேடிக்கை பார்க்கவும் இல்லை, அதே மாதிரி விட்டுட்டு போகவும் இல்லை, என்னை காப்பாற்றிருக்காரு, நீ ரொம்ப தப்பாக நினைக்கிறல்ல, அந்த முத்து தம்பி மட்டும் வரலனா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும், என்ன கிறிஷோட நிலமை தான் ரொம்ப கஷ்டமாயிருக்கும், இனியாவது கிறிஷை பார்த்துக்கணுன்னு ஒரு நல்ல முடிவை எடுத்து உன்னை பற்றின உண்மையை வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லு, இன்னும் எனக்கு என்ன ஆகும் எப்போ என்ன ஆகும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல அம்மா கவலைப்படாதீங்கம்மா, முத்து உங்களை காப்பாற்றினாருன்னு சொன்ன உடனே இங்கே கிறிஷால் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு இப்படி கேட்டேன், நான் உங்களை பார்க்குறேம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நல்ல வேலை அந்த முத்து வந்தார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வைக்கிற ரோகிணி அங்கே அம்மாவை போய் பார்க்கணும், இங்கே மேக்கப் ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு, இது ஒரு பெரிய மேக்கப் ஆர்டர், நிறைய பணம் கிடைக்கும்,
இந்த பணத்தை வாங்கிட்டு அப்புறம் அம்மாவை போய் பார்க்கலாம். மனோஜை கூப்பிட்டு பார்ப்போம். மனோஜ் வரலனா 2 நாள் இந்த மேக்கப் ஆர்டரை நான் தங்கி இருந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. இதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வருமானமும் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய மேக்கப் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த பணத்தை எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாமே. அதனால் இந்த மேக்கப் ஆர்டரை நம்ம முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி முடிவெடுக்கிறாங்க. இங்கே ரோகிணி மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, மனோஜ், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மேக்கப் ஆர்டருக்காக நான் வெளியில் தங்க போகிறேன். நீயும் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் போய் நல்லா நம்ம தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியிலையும் தங்கலாம். வீட்லேயே இருந்து நீயும் நானும் பேசக்கூட பயந்துக்கிட்டு இருக்கிறத விட இப்படி எங்கேயாவது போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, என் அம்மாவை கேட்காம நான் எப்படி உன் கூட தனியாக வர்றது? ஏற்கனவே என் அம்மா பேச்சை கேட்காம உன்னை கடைக்கு வந்து உதவி செய்ய சொல்லியிருக்கேன். அதுவே பெரிய விஷயம். இதில் நீ வெளியில் போகிறேன்னு நானும் உன் கூட வந்தா அவ்வளவுதான். அம்மா என்னை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. அப்புறம் அம்மா என்கிட்ட பேசாமல் இருப்பாங்களே ரோகிணி, அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்க, என்ன மனோஜ் இது? நான் உன்னுடைய மனைவி. நானும் நீயும் ஒன்று சேர்ந்து வெளியில் போகிறது கூட உன் அம்மா கிட்ட கேட்கணுமா? அப்புறம் எதுக்காக என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல. உன்னை நம்பி வந்ததால் அந்த வீட்டில் எனக்குன்னு பெரிய என்ன சந்தோஷம் கிடச்சிது? 2 நாள் தங்கி ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் எனக்கு மேக்கப் ஆர்டர் போடுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. நிறைய பணமும் கிடைக்கும். நீயும் நானும் அப்படியே வெளியில் போன மாதிரியும் இருக்கும்னு உன்னை கூப்பிட்டா நீ அம்மா தான் முக்கியம்னு நினைக்கிற. பரவாயில்ல, நானே தனியாக போயிட்டு வரேன். ஆனால் நீ என்ன சொன்னாலும் இனி நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேச, வேண்டாம் ரோகிணி, இப்படிலாம் கோவமாக பேசாத. எனக்கு நீயும் முக்கியம், அம்மாவும் முக்கியம். அம்மா கிட்ட வேணும்னா நான் கேட்டு பார்க்கட்டுமான்னு சொல்ல, உன் அம்மா கண்டிப்பாக விட மாட்டாங்க. நீயா ஒரு முடிவெடுத்து என் கூட வந்தால் தான் உண்டு. கண்டிப்பாக உன் அம்மா சொல்லிலாம் நீ என் கூட வரவே முடியாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அந்த மேக்கப் ஆர்டரை முடித்தா நிறைய பணம் கிடைக்கும். என் அம்மா வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. முத்து தான் அவரோட கையில் இருந்த பணத்தெல்லாம் கொடுத்து செலவு செஞ்சுருக்காரு. என் அம்மாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு எனக்கு பணம் வேணும். என் பையனை படிக்க வைக்கணும்னு இப்படி எனக்கு நிறையா பணம் தேவை இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய மேக்கப் ஆர்டரை செஞ்சால் தான் இந்த விஜயாவுக்கு கொடுக்குற பணத்தை விட இந்த பணம் கொஞ்சம் என் கையில் இருக்கும். வேறு வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சீக்கிரமாகவே ரோகிணி கிளம்புறத இங்கே வந்து மீனா கவனிக்கிறாங்க. உடனே, என்ன ரோகிணி இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்கன்னு கேட்க, இல்லை மீனா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுக்காக தான் அங்கே நான் கிளம்புறேன். சொல்லப்போனால் 2 நாள் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜயாவும், என்னது 2 நாள் வீட்டுக்கு வர மாட்டியா? ரொம்ப சந்தோஷம். ஆமாம், என்ன விஷயம்? என்ன வேலையை வெளியில் போகிற? உன் கூட மனோஜ்லாம் வரலன்னு கேட்க, அது எப்படி ஆண்டி? உங்கள் பேச்சை மீறி மனோஜ் என் கூட வருவானா என்ன? அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் ஒரு 3-4 நாள் வைக்கிறாங்க. 2 நாள் பெரிய அந்த மேக்கப் ஆர்டரை கொடுத்துருக்கிறதுனால இதில் நிறைய பணம் வரும். நான் போய் தான் ஆகணும். எனக்கு தங்குறதுக்கு அவங்களே எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்க. அதனால் நான் 2 நாள் வீட்டுக்கு வரமாட்டேன். இப்படி நான் பெரிய பெரிய மேக்கப் ஆர்டரை செஞ்சாதான் இந்த மாதிரி நிறைய மேக்கப் ஆர்டர் கிடைக்கும். என் திறமைக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் போகிறேன். மனோஜ் என் கூட வரல, போதுமா அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல, கேட்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீ மனோஜை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ போகிறேன்னு நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் எனக்கு சந்தோஷம்தான் ரோகிணி. அதனால் மேக்கப் ஆர்டருக்கு அதுவும் 2 நாள் தானே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். கிளம்பி போயிட்டு வா, உன் வேலையை பாரு, மனோஜை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மனோஜை பார்த்துக்கிறதா இருந்தால் எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு தெரியல. உங்கள் பையனுக்கு கல்யாணமே பண்ணாமல் நீங்களே பார்த்துருந்துருக்கலாமே. நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனால் மனோஜ் உங்கள் பேச்சை தான் கேட்குறாரு. நானும் மனோஜும் பிரிஞ்சே இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதுதான் இந்த வீட்டில் நடக்குது. சரி, நான் வேலைக்காவது போகிறேன் அப்படின்னு ரோகிணி மனசு வேதனையோட விஜயகிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சவாரியெல்லாம் முடிச்சுட்டு இங்கே முத்துவும் ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வரதை இங்கே மீனா கவனிச்சுட்டு, என்னங்க எவ்வளோ முறை ஃபோன் பண்ணுறது? நீங்கள் ஃபோன் எடுக்கவும் இல்லை, நீங்கள் இவ்வளோ நேரம் கழித்து தான் வருவீங்கன்னு சொல்லவும் இல்லையே. ஏன், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, நீ ஏன் மீனா, இங்கே என்னதான் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு அப்பாவை அங்கே ஸ்கூலில் விட்டுட்டு நானும் சவாரிக்காக கிளம்புனேன். அந்த சமயம் பார்த்தா கிறிஷ் ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்கான். ஸ்கூலுக்கு போகிற வழியில் அவங்க பாட்டியை பார்த்தா முடியாமல் மயங்கி இருந்ததை பார்த்துட்டு என்ன செய்யணும் தெரியாமல் அங்கே இருந்தவங்க கிட்ட கேட்டாதான் நடந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க? இவ்வளோ நடந்திருக்கா? நீங்கள் தனியாக இருந்து சமாளிச்சிருக்க முடியாதே, என்னை வர சொல்லியிருக்கலாம்ல. இப்போ கிறிஷோட பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு மீனா ரொம்ப பதட்டமாக கேட்க, உடனே அங்கே வந்த அண்ணாமலையும், ஆமா முத்து,
நானும் ஃபோன் பண்ணேன்ப்பா. ஸ்கூல்லேருந்து வரும்போது ஆட்டோவும் வரல. சரி நீயாவது வருவ, வீட்டுக்கு வந்துடலான்னு நினச்சேன். நீ எங்கே முத்து போயிருந்தேன்னு அண்ணாமலை கேட்க, உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் அதை கவனிக்கிறாங்க. உடனே விஜயாவும், யாரு அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு ஒரு அம்மா வீட்டுக்கு வருவாங்களே, அவங்கள பற்றி அந்த முத்து பேசிகிட்டு இருக்கான், அவங்களா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்களுக்கு தான் அவங்க பொண்ணு ஏதோ வெளியூரில் நல்லா சம்பாதிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்களே, நீ எதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்த? நீ ஏன் சம்பாதிக்கிறது உங்களுக்கே பத்தாது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வீண் செலவு செய்யணுமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? யாரோ தானே அவங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சு உனக்கு என்ன நல்ல பேர் கிடைக்க போகுதா? நம்ம வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப உன்னையும் மீனாவையும் எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்திட்டுல கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அந்த பையனும் நம்ம வீட்டு பக்கமே வரலையே. அப்படி அவங்க யோசிக்கும்போது நீ எதுக்காக அவங்களுக்கு உதவி செய்ய போன? யாரோ தானேன்னு விட்டுட்டு சவாரிக்கு போயிருந்தா கூட உனக்கு பணம் கிடச்சிருக்கும். கையில் இருந்த பணத்தையும் இப்படி அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கொடுத்துட்டு வந்திருக்கே முத்து, இதெல்லாம் நல்லதே கிடையாதுன்னு விஜயா சொன்ன உடனே இங்கே அண்ணாமலையும், என்ன விஜயா இப்படி பேசுகிற, ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்கிற, இதே மனோஜுக்கு ஏதாவது பண கஷ்டம் வந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு என்கிட்ட வந்து நிற்கிற இல்லைன்னு கேட்கும்போது, மனோஜும் அந்த கிறிஷோட பாட்டியும் ஒன்றா? அவங்க யாரோ, அந்த கிறிஷும் அந்த கிறிஷோட பாட்டியும் நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, நம்ம சொந்தக்காரங்க கூட கிடையாது. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு முத்துவுக்கு தான் எந்த அவசியமும் இல்லை. மனோஜ் என் பையங்க, அவன் கஷ்டப்பட்டா என்னால் தாங்கிக்க முடியாது. அவனுக்கு நான் எல்லா விதத்துலேயும் உதவி செய்ய தாங்க செய்வேன். சரி முத்து, இதோட விட்டுரு, அந்த அம்மாவை பார்க்கவும் போகாத, அவங்க எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம்மா, இதே மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி நின்று உதவி செய்வீங்க. எனக்கோ மீனாவுக்கோ இல்லை நம்ம ரவிக்கு ஒரு பிரச்சனைனா கூட கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மனோஜ் தான் முக்கியம், அதானே? நீங்கள் இப்படியே யோசிங்க, ஆனால் உங்களை மாதிரிலாம் நான் நினைக்க முடியாது. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் என் அப்பா மாதிரி தான் அவங்களுக்கு உதவி செய்ய தான் செய்வேன். மீனா, நீயும் நானும் நாளைக்கே போய் அந்த கிறிஷோட பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கேட்டப்ப சரியாக அவங்க எதையுமே சொல்லலை. நம்மக்கிட்ட பேசக்கூட விரும்பலை கிறிஷோட பாட்டி. இப்போ அவங்க எங்கே தங்கியிருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் மீனா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக போவோம். கிறிஷ் ரொம்ப பாவம், அவங்க பாட்டியும் ரொம்ப முடியாமல் இருக்க, கிறிஷை கவனிக்க ஆளே இல்லைல்ல. ஆமாம், இங்கே கிறிஷோட பாட்டிக்கு இவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியுமா, அவங்க பொண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கிறிஷோட அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவங்கள வீட்லையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும், பாவம் அந்த பையன் கிறிஷ், எப்பயுமே அவங்க அம்மா கூட இருக்க முடியாமல் தன்னுடைய பாட்டி தான் நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்கன்னு அவன் வந்து ரொம்பவே யோசிக்கிறான் போல். ஏன்னா மற்ற பசங்கக்கிட்ட ஸ்கூலில் அந்த பையன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே அவங்க பாட்டி தான் வருவாங்க. என்ன தான் வந்து சம்பாதிச்சாலும் தான் பையன் கூட இருக்காமல் அந்த கிறிஷோட அம்மா ஏன் தான் வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்களோ. இப்போ பாரு, அவங்க அம்மாவுக்கே முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கவனிக்க ஆள் இல்லைல்ல. ஏதோ இங்கே முத்து அந்த வழியாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான், இல்லைனா அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்குமே அப்படின்னு அண்ணாமலையும் அங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் கிறிஷை பற்றியும் கிறிஷோட பாட்டியை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி அங்கே பெரிய மேக்கப் ஆர்டர் கிடச்சதால அங்கே கிளம்பி போனதால் இவங்க வீட்டில் உள்ளவங்க பேசுகிறது ரோகிணிக்கே தெரியாது. உடனே மனோஜும், இனியாவது இந்த முத்து அவன் வேலையை பார்த்து பணத்தை சேர்த்து வைக்கட்டும், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எங்கப்பா மனோஜை காணோன்னு, மனோஜ் எங்கப்பா ரோகிணியை காணோன்னு அண்ணாமலை கேட்க, உடனே இங்கே மனோஜும், அது வேற ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பெரிய ஒரு மேக்கப் ஆர்டர் இருக்குன்னு ரோகிணி தனியாக போயிருக்கா, 2 நாள் வீட்டுக்கு வரமாட்டாப்பா. அது மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போல், எல்லா பொறுப்பையும் ரோகிணி எடுத்துக்கிட்டதுனால ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான்னு சொல்லும்போது, ஏன்பா மனோஜ், ரோகிணிக்கு நீ புருஷன், ரோகிணி தனியாக போயிருக்கானா, நீ கூட போயிருக்க வேண்டாமா? ரோகிணி நல்ல ஒரு வருமானம் பார்க்கணும், இதன் மூலமாக நிறைய வாய்ப்பு கிடைக்கணும்னு கிளம்பி போயிருக்கா. மீனாவுக்கு ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா முத்து பக்கத்தில் இருந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து உதவி செய்கிறானே, அந்த மாதிரி நீயும் நடந்துக்க வேண்டாமா? நீ என்ன ரோகிணியை கண்டுக்காமல் தனியாக அனுப்பியிருக்க? ஏன் விஜயா, மனோஜ்கிட்ட நீயாவது சொல்லி 2 பேரையும் ஒன்றாவே அனுப்பியிருக்கலாம்ல. பாவம் ரோகிணி தனியாக இருந்து கஷ்டப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜயாவும், அந்த ரோகிணி தனியாகவே இருந்து வேலையை முடிச்சுட்டு வரட்டும், முடியலன்னா அங்கேயே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மனோஜ் எதுக்கு அந்த ரோகிணி கூட போகணும்? அவள் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் மனோஜ்கிட்டயா கொடுத்து வைக்கிறா? பெரிய பார்லரோட ஓனர்னு நம்ப வச்சு ஏமாத்துனா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ப வச்சு ஏமாத்துனா, இப்படி பொய் சொல்லி ஏமாத்துற ரோகிணி எல்லாத்தையும் அவளே சமாளிப்பா, பார்த்துப்பா. மனோஜ் ஒன்றும் அங்கே ரோகிணி கூட போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே கடையை பார்க்க வேண்டாமா மனோஜ், கடையை பார்த்து பிஸ்னஸை செய்வான். அந்த ரோகிணி மெதுவாக வரட்டும்,
ரோகிணியும் மனோஜும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டதும் நான் தான். ரோகிணி சொன்ன பொய்யால் இப்போ ரோகிணி மேலே கோவத்தில் இருக்கிறதும் நான் தான். இதில் நான் பேச ஒன்றும் இல்லைங்க. மனோஜ், நீ போய் ரெஸ்ட் எடுப்பா, உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா தன்னுடைய ரூமுக்கு போக அண்ணாமலை நினைக்கிறாங்க, மீனா முத்து சந்தோஷமாக இருந்தாலும் விஜயாவுக்கு பிடிக்கல, மனோஜ் ரோகிணி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் இந்த விஜயாவுக்கு பிடிக்கல. இந்த விஜயாலாம் என்ன மாமியாரோ தெரியல. இதில் முத்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட இந்த விஜயாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. எப்போ தான் இந்த விஜயா திருந்துவாளோ அப்படின்ற மாதிரி அண்ணாமலை யோசிக்கிறாரு. இங்கே ரோகிணி நினச்ச மாதிரியே அவங்க மேக்கப் ஆர்டரை நல்லபடியாக செய்கிறதுக்காக அங்கே 2 நாள் தங்கி அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும்னு கிளம்பி போகிறாங்க. அந்த மேக்கப் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்கிறதுக்கு அங்கே வந்து தன்னுடைய வேலை எல்லாத்தையும் ரோகிணி பார்க்குறாங்க. ரோகிணி செய்கிற மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்தவங்க எல்லாரும் அங்கே வந்து பாராட்டி பேச உடனே ரோகிணியும், இதே மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கும் ஏதாவது மேக்கப் ஆர்டர் இருந்தால் என்னையே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் கம்மியான ஒரு பணத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, தெரியுதுமா, நீ நல்லா உனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, உன்னுடைய திறமை நல்லா புரியுது. ஏன்னா ஃபங்க்ஷனில் இந்த கல்யாணமாக போகிற பொண்ணை எவ்வளோ அழகாக நீ எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேச 2 நாளும் ரோகிணி ரொம்ப நல்லா அங்கே மேக்கப் ஆர்டர் எல்லாத்தையுமே நல்லா செய்கிறாங்க. அதனால் ரோகிணிக்கு 2 லட்ச ரூபா பணம் கிடைக்குது. ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய மேக்கப் ஆர்டர் கிடச்சா நிறைய பணம் கிடைக்கும். அந்த அங்கே மீனா டெக்கரேஷனோட செஞ்சு 10,000 ரூபா சம்பாதிச்சு வந்தாலும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி எனக்கு 2 நாளையில் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கிடச்சிருக்கு. முதல்ல போய் அம்மாவை பார்க்கணும், அம்மாவுக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்யணும். அம்மா கிட்ட நான் பணம் கூட கொடுக்கல. முத்து தான் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் கூட செலவு செஞ்சுட்டு வந்திருக்காரு. என் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ தெரியல. கிறிஷை வேற தனியாக இருந்து பார்த்துக்கிறாங்க. இந்த பணத்தையாவது கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷன்லேருந்து கிளம்பி வெளியில் வரும்போது பிஏ தினேஷ் வந்து நிற்க, பிஏ தினேஷை பார்த்தா ரோகிணியும் நீயா அப்படின்னு கேட்க, என்ன ரோகிணி, என்னை பார்த்தாலே உனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது? நானே தான். ஆமாம், 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டேன். நீ என்னவோ பணத்தெல்லாம் தர முடியாது, வேணும்னா என்னை பற்றின உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிக்கோ, நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுனியா? நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதான் வந்தேன், உன்னை பார்க்க வரல. ஆனால் நீ என்னடானா பெரிய மேக்கப் ஆர்டரை எடுத்து செஞ்சு 2 நாளையில் நிறைய சம்பாதிச்சிருக்க போல. இப்போ தான் நீ பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டேன். உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக தான் உனக்காக காத்துட்ருந்தேன். எனக்கு தெரியாதா நீ நிறைய சம்பாதிக்கிறேன்னு? ஆனால் நான் கேட்டால் மட்டும் பணம் இல்லைன்னு பொய் சொல்கிறியே ரோகிணி. உன் கையில் இருக்கிற பணத்தை அப்படியே கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு, இல்லைனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும் என்ன நினச்சிட்ருக்க? 2 நாள் சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த பணத்தை நான் வாங்கியிருக்கேன். என் அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. அந்த முத்து தான் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் செஞ்சுருக்கான். அதெல்லாம் நான் திருப்பி தர வேண்டாமா? என் அம்மாவை நான் பார்த்துக்க வேண்டாமா? நிறைய செலவு இருக்குது. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என் மாமியாரே வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இதில் நீ வேற வந்து நிற்கிற. பணத்தெல்லாம் தர முடியாது. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. 10 லட்ச ரூபா பணத்தை தரமாட்டேன்னு தெளிவாக அன்னைக்கு பேசினல்ல. வீட்டுக்கு வந்து நகை எடுத்துகிட்டு போக முடியல உனக்கு. அந்த மீனாக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டியே, அதே மாதிரி நீ என்னை மாட்டி விடணும்னு நினச்ச. மறுபடியும் உன்னை அவமானப்படுத்தவும் நான்லாம் பயப்பட மாட்டேன். இங்கேருந்து கிளம்பலன்னா என்னை நீ வந்து என் பணத்தை எடுத்துகிட்டு போக முயற்சி செய்கிறேன்னு இப்போவே போலீஸை வர வைப்பேன், பார்க்குறியா அப்படின்னு ரோகிணி சொல்ல, அது கூட நீ இப்போ ஏதுன்னே சிரிச்சுக்கிட்டே, உன் வாழ்க்கைக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும் ரோகிணி. நீ என்ன சாதாரண ஆளா? அப்படி நீ சாதாரண ஆளாக இருந்திருந்தா நான் பேசின பேச்சுக்கெல்லாம் பயந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்ப. அத்தனை பேரையும் உன் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கியே. நீ பெரிய ஆள் தான், நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனால் நான் என்ன தெரியுமா செய்வேன்? இந்த ரோகிணி ஏமாத்திருக்கா, அவள் வீட்டில் உள்ள எல்லாரையும் வர சொல்லுங்க, ஒரு உண்மையை சொல்லணும்னு போலீஸ்கிட்டேயே உன்னை பற்றி சொல்லி மாட்டி விடுவேன். உன் மாமியார் அந்த மனோஜ்னு எல்லாரையும் வர வைப்பேன். உனக்கு கல்யாணமான விஷயம், உனக்கு ஒரு பையன் இருக்கானே, எல்லாத்தையும் சொல்வேன். பரவாயில்லையா? உன்னால் இதை செய்ய முடியும்னா உன்னை மாட்டி விட என்னாலேயே முடியும். போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் என்ன போலீஸை வர வச்சு மாட்டி விட்டுருவேன்னு சொன்னால் நான் பயந்துருவேனா? முடிஞ்சா செய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், வேண்டாம் தினேஷ், நான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சேன். என்னால் உன் ஒய்ஃபும் உன் பையனும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சரியாக உனக்கு வேலை கிடைக்கல, அதுக்காக நீ கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தேன். இப்போ நானே பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். அப்பப்போ என் மாமியார் வேறு சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் வாங்கிக்கிறாங்க.
பணமே இல்லாமல் என் அம்மாவுக்கு உதவி செய்ய முடியாமல் என் பையன் படிப்புக்கு பணம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த என் அம்மாவுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியாக எடுக்கணும், என் பையன் படிப்புக்குன்னு செலவு இருக்குது. நீ ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உனக்கு தான் தெரியுமே எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு. அதனால் இந்த பணம் எனக்கு வேணும். நீ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் பண்ணு, பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு நானே உனக்கு இந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நம்பி பிரயோஜனமே இல்லை. 10 லட்ச ரூபா பணத்தை நீ தரவே மாட்டேன்னு தெரியும். இப்போ இருக்கிற பணத்தை முதல்ல கொடு. நீ உன் குடும்பத்தை பார்க்கல. உன்னை பற்றின உண்மையை நான் சொல்லக்கூடாதுன்னா பணத்தை தரியா இல்லையா அப்படின்னு ரோகிணி கையில் வச்சுருந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் வாங்க பிஏ தினேஷ் முயற்சி செஞ்சிட்டு இருக்கும்போது உடனே ரோகிணியும், வேண்டாம் தினேஷ் விட்டுரு, இந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், 2 நாள் நான் வீட்டுக்கு கூட போகலை, அதனால் என் மாமியார் கூட என் மேலே கோவத்தில் இருக்காங்க, மனோஜ் இங்கே வருவாருன்னு நினச்சேன், நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, இந்த பணத்தை கண்டிப்பாக இங்கே மனோஜ் கேட்பாரு, என்ன சம்பாதிச்ச, எவ்வளோ பணம் கிடச்சிதுன்னு, நீ எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் ஏமாற்றிட்டு வெளியில் வந்த மாதிரி இருக்கும், நான் வேலையே செய்யலைன்னு எல்லாரும் என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுகிறாங்க. அதெல்லாம் முடியாது, பணத்தை கொடு அப்படின்னு அங்கேயே நின்று பிரச்சனை செய்யும்போது அந்த பக்கமாக போன அருண் இந்த ரோகிணி கிட்ட இருந்து பணத்தை வாங்க முயற்சி செய்கிற பிஏ தினேஷை பார்த்த உடனே அவர் போலீஸாக இருக்கிறதுனால இவன் ஏதோ பணத்தை எடுத்துகிட்டு போக நினைக்கிறான். ஆனால் இவங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்க யாருமே உதவி செய்யாமல் இருக்காங்கன்னு அருணும் அங்கே போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பிஏ தினேஷை வெளுத்து வாங்கி அவர் வாங்கின பணத்தை ரோகிணி கிட்ட திரும்பி வாங்கி கொடுக்க உடனே இங்கே பிஏ தினேஷ் அருண்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு. உடனே அருணும், நீ யாரு, எதுக்காக இவங்க பணத்தை வாங்க முயற்சி செய்கிறேன்னு சொல்ல உடனே இங்கே வந்து ரோகிணி அருணை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட, சீதாவோட வீட்டுக்காரராச்சே, இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்தார், இவர் வேற போலீஸாக இருக்கிறதுனால இந்த தினேஷ் வசமாக மாட்டிக்கிட்டான், நம்மளை பற்றின உண்மையை தினேஷ் சொல்லிடக்கூடாது, இந்த பிஏ தினேஷ் மூலமாக பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. உடனே ரோகிணியை பார்த்துட்டு இங்கே அருணும், நீங்கள் அந்த முத்து வீட்டில் இருந்து வந்தவங்க தானே, சீதாவோட சொந்தக்காரங்க தானே அப்படின்னு கேட்க, ஆமாம், உங்கள் கல்யாணத்துக்கு கூட நாங்கள் எல்லாரும் வந்திருந்தோம், இங்கே முத்து அண்ணனோட ஒய்ஃப் தான் நான் அப்படின்னு சொல்ல, இந்த ஆள் எதுக்கு உங்கள் பணத்தை வாங்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு ரோகிணி பொய் சொல்கிறாங்க. உடனே பிஏ தினேஷும், ரோகிணி பொய் சொல்லாத, உன்னை பற்றி எனக்கெல்லாம் தெரியும், என்னையா தெரியாதுன்னு சொல்லி மாட்டிவிட நினைக்கிற, இந்த ஆள் வேணா உனக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், ஆனால் உன்னை பற்றின உண்மையை சொன்னேன்னு வையேன், எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தி பேசி அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க, சொல்லட்டுமா, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பாம போலீஸை வர வச்சிட்டல, உன்னை சும்மா விடமாட்டேன்டி, நீ எப்படி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்கிறேன்னு பார்க்குறேன், இந்த பணமும் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லாமல் நீ அழுதுகிட்டே அந்த வாழ்க்கை இல்லாமல் வெளியில் வரதை நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அருணும் பிஏ தினேஷை பலார்னு வெளுத்து வாங்கி, இந்தாங்க ரோகிணி உங்கள் பணம், நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புங்க, இந்த ஆளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் பணம் கிடச்சிருச்சு, இனி அந்த தினேஷை அருண் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, ரோகிணி என்னை விட சொல்லு ரோகிணி, நீ என்னை மாட்டி விட்டுட்டு போகிற, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை மாட்டி விட்டு எப்படி அவமானப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்ல உடனே அருண் வெளுத்து வாங்குறாரு பிஏ தினேஷை. உடனே அங்கே பிஏ தினேஷும், சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அந்த ரோகிணி ஒன்றும் நல்லவிலே இல்லை, அவளோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நீங்கள், அதனால் என் மேலே தப்பு இருக்குன்னு புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பணத்தை நான் எதுக்காக வாங்கினேன் தெரியுமா, அந்த ரோகிணி என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை செஞ்சு எனக்கு குடும்பம் இல்லாமல் வேலை இல்லாமல் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா, அந்த ரோகிணி என்னென்ன செஞ்சுருக்கான்னு நான் சொல்கிறேன் சார், அவளுக்குன்னு ஒரு குடும்பமே இருக்குது, அம்மா இருக்காங்க, அது மட்டும் இல்லை, இதை பற்றின உண்மையை நீங்கள் ரோகிணியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் சொல்கிறேன், அந்த ரோகிணி மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா சார், இதெல்லாம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் அந்த ரோகிணி அந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாதுன்றதுக்காக அப்பப்போ நான் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தா, இப்போ என்னை மாட்டி விட்டுட்டான்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்க அம்மா இருக்காங்களா, நீங்கள் சொல்கிறத எப்படி நம்புறது, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு அருண் கேட்கும்போது, அந்த முத்துவுக்கோ மீனாவுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ உண்மைலாம் தெரியக்கூடாதுன்னு ரோகிணி எனக்கு பணம் கொடுத்தா, அப்போல்லாம் நான் ஆதாரத்தை வச்சு தான் அந்த பணத்தையே வாங்கினேன், என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது, நான் சொல்கிறது பொய்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த முத்துவோட வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த முத்துவை பார்த்தா எனக்கே பிடிக்காது, அவன் வீட்டுக்கு நான் ஏன் வரணும், அவங்க எல்லாரையும் நான் வர சொல்கிற இடத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை சார், அந்த ரோகிணி என்னை பார்க்கும்போதெல்லாம் பயப்படணும், அவள் என்னை மாட்டி விட்டுட்டால, அவள் செஞ்ச தப்பை நான் சொல்லாமல் விட மாட்டேன், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல உடனே அருணும், இது என்ன பிரச்சனையாக இருக்குது, நாம் என்னவோ அந்த மீனா வீட்டில் உள்ளவங்க ரோகிணின்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யணும்னு நினச்சேன்,
ஆனால் இந்த ரோகிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, உண்மையை மறைக்கிறாங்கன்னு. இந்த பிஏ தினேஷ்ன்ற ஆள் வேற பொய் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. என்ன செய்யணும் தெரியல. பேசாமல் இவனை முத்துவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். இவனே இவனுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இந்த பிஏ தினேஷை அருணோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக முடிவெடுக்கிறாரு அருண். பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் உடனே நல்ல வேலை அந்த பிஏ தினேஷ் கிட்ட இருந்து நம்ம எப்படியோ பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். முதல்ல போய் அம்மாவை பார்க்கணுன்னு ரோகிணி தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே ரோகிணியோட அம்மா லக்ஷ்மி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க. இங்கே உடனே ரோகிணியோட பையன் கிறிஷும் அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா பாட்டியை, ரொம்ப பாவம், பாட்டியால் எந்திரிக்க முடியல, நான் தாம்மா பாட்டிக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீ பாட்டியை கவனிச்சிக்கணும் அம்மா, நான் உங்களுக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ எனக்கு கூடவே இருந்து என்னை பார்த்துக்கணும், இல்லை உன் பையனை உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிரு, இதுக்கு மேலே என்னால் எதையும் கவனிக்க முடியாது, என்னால் என்னையே பார்த்துக்க முடியலையே அப்படின்னு அழுகிறாங்க. அம்மா கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கம்மா, நான் செஞ்சது பெரிய தப்பு, உங்களை தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம் உங்களை கவனிக்காமல் இருந்துட்டேன், கொஞ்சம் இந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்கம்மா, உங்களுக்காக தேவையானது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, அப்போ தான் கிறிஷை பார்த்துக்க முடியுமா, இனி நீங்கள் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நான் எடுத்து பேசுகிறேன், என் மாமியாரால் வந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாமல் தான் உங்களை கண்டுக்காமல் இத்தனை நாள் இருந்துட்டேம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு ரோகிணி அழுகிறாங்க. உடனே கிறிஷும் அழாதீங்கம்மா, நான் தான் இருக்கல பாட்டியை பார்த்துக்க, என்னாலேயோ இல்லை பாட்டியாலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராதுமா, நான் பார்த்துக்கிறேம்மா பாட்டியை, நீங்கள் அழாதீங்கம்மா அப்படின்னு ஆறுதலாக பேசும்போது, அம்மா அந்த முத்து கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவாம்மா, அப்போ இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைனா கிறிஷ் மேலே எனக்கு உரிமை இருக்குன்னு கிறிஷை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் மறுபடியும் இந்த மாதிரி கிறிஷை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக பேச ஆரம்பிச்சிருவான். முத்து எவ்வளோ செலவு பண்ணானோ அந்த பணத்தை நீங்களே திருப்பி தர மாதிரி தந்துடுங்க, இந்தாங்கம்மா இதில் ஒரு 15,000 ரூபா பணம் இருக்குது, இந்த இதில் கிறிஷு படிப்புக்கான பணம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவைக்காக நான் நிறைய பணம் வச்சுருக்கேம்மா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை தன்னுடைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரியே வந்த உடனே விஜயாவும், என்ன ரோகிணி 2 நாள் அங்கே வேலையெல்லாம் நல்லா முடிச்சிட்டியா, நல்ல வருமானம் வந்ததான்னு கேட்க, ஆமாம் ஆண்டி வருமானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து காமிக்கிறாங்க. பரவாயில்லையே 2 நாளையில் இவ்வளோ பணம் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் ஒன்றும் சாதாரண ஆளெல்லாம் இல்லை, நான் பெரிய ஒரு பார்லரோட ஓனராக இருந்திருக்கேன், எனக்கு தான் எல்லாம் சரியாக செய்ய தெரியுமே, இப்போ மாதிரியே எனக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சா நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. அங்கே மனோஜும், பரவாயில்ல ரோகிணி தனியாகவே போயிட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் உங்களை வர சொன்னேன், நீங்கள் வரலை, வேறு என்ன செய்கிறது, சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு போக, அருணும் அங்கே பிஏ தினேஷும் விஜயாவோட வீட்டு வாசலில் வந்து நிற்க, உடனே மீனாவும், அருண் நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, உடனே முத்துவும், இந்த அருண் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அவன் எப்பயுமே வேலை தானே முக்கியம்னு அங்கே இருப்பான், இப்போ எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அருண் கூட அங்கே பிஏ தினேஷ் வந்திருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே அருண் வந்ததுக்கு அப்புறமா மீனாவை பார்த்து சொல்கிறாங்க, நான் ஒரு வேலையாக தான் வந்திருக்கேன், மற்றபடி உங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போகணும்னு வரலை, என்னதான் நீங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் இந்த ரோகிணியை பற்றின உண்மை இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க பணத்தை வாங்கிட்டு வேலை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த ஆள் பெரிய பிரச்சனை செஞ்சார், இவங்கிட்ட இருந்து ரோகிணியை காப்பாற்றினது நான் தான், பணத்தையும் நான் தான் வாங்கி கொடுத்து அனுப்புனேன், ஆனால் இந்த ரோகிணி ஏதோ உண்மையை மறைக்கிறதா பிஏ தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லார்கிட்டேயும் இந்த ரோகிணி மறைச்ச உண்மையை சொல்லணும்னு சொன்னதுனால தான் நானும் இந்த பிஏ தினேஷை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னது என்னை பற்றின உண்மையை இந்த பிஏ தினேஷ் சொல்ல போகிறானா, இவன் கேட்டப்போ பணத்தை கொடுத்துருந்தா கூட அங்கேருந்து கிளம்பி போயிருப்பானே, இந்த அருண் கிட்ட மாட்டிக்கிட்டா இனி இந்த பிஏ தினேஷால் பிரச்சனை இல்லைன்னு நினச்சா இந்த அருண் தேவையில்லாமல் பிஏ தினேஷை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, வசமாக மாட்டிக்கிட்டேன்னு ரோகிணி திருன்னு முழிச்சிட்டு நிற்கும் போதே அங்கே வந்த பிஏ தினேஷ் இங்கே மனோஜையும் விஜயாவையும் பார்த்து, நீங்கள் தானே ரோகிணியோட மாமியார், மனோஜ் இத்தனை நாள் ரோகிணி கூட இருந்திருக்கிறீங்க, அவங்க இந்த குடும்பத்தை ஏமாத்துறதை இன்னுமா நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு சொல்ல, உடனே முத்துவும், ஆமாம் இந்த ஆளை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், இவன் ஏற்கனவே என்கிட்ட ஒரு நாள் மாட்டிக்கிட்டு இருந்தான், எதுக்காக நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்க,
ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல. இந்த ரோகிணி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே உடனே முத்துவும், என்னது பார்லலமா குடும்பத்தை ஏமாத்துறாங்களா? அப்படி என்ன உண்மை உனக்கு தெரியும்? உடனே சொல்லு அப்படின்னு கேட்க, இங்கே அருண் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட பிஏ தினேஷால் இனி பிரச்சனை வராதுன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வீட்டுக்கு வந்தா, இந்த அருணும் பிஏ தினேஷை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து என்னை பற்றின உண்மையை எல்லாருக்கும் சொல்லிடுவார் போலயே. இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு இங்கே திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. இங்கே விஜயா ரோகிணியை பார்க்குறாங்க. அருணையும் அந்த பிஏ தினேஷையும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே பிஏ தினேஷ் சொல்கிறாரு, என்ன ரோகிணி, உண்மையை சொல்லிட்டுமா? இந்த குடும்பத்தையும் மனோஜையும் நம்ப வச்சு நீ ஏமாத்திருக்கியே, அதுக்கான ஆதாரத்தெல்லாம் காமிக்கட்டுமான்னு சொல்ல, இங்கே ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் ஆதாரத்தெல்லாம் காமிச்சா அவ்வளவுதான், என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். இந்த அருண் இப்படி என்னை மாட்டி விட இந்த பிஏ தினேஷை கூட்டிகிட்டு வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு பயந்து போய் நிற்கிறாங்க ரோகிணி. இனி இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது, எனக்கு பணம் தராமல் ஏமாத்தின ரோகிணியை வசமாக மாட்டி விடணும்னு முடிவெடுத்திருக்காரு பிஏ தினேஷ்.